the scheme under Ministry of Defence, right? It is one rank, one pension scheme, right? It is under Ministry of Defence. Let's discuss what is what. Yes, this one rank, one pension scheme இருக்கு இல்லையா, இது எப்போ லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 2014 in the month of July. This July you need to remember. Why? Because ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பென்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரைட்? ஸோ இதோடைய பேஸ் இயர் என்ன அப்படின்னா இட் இஸ் 2013, ரைட்? அண்ட் இதோட பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2014 லான்ச் பண்ணப்பட்டது. இட் இஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் ஆன் நவம்பர் 2014. ஆனால் எஃபெக்ட் எதுலேருந்து அப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஜூலைலேருந்து இட் வில் பி அப்ளிகபிள், ரைட்? எவ்ரி 5 years என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் வில் பி ரீஃபிக்ஸ்ட். எவ்வளோ பென்ஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ரீஃபிக்ஸ் பண்ணது வந்து இட் இஸ் ஆன் July 2024, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் July 2029, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் எவ்ரி 5 years வந்து ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா லைக் இந்த டேட் ஆஃப் July 1st they will be refixing it, right? And also you need to remember that in recent days you might have heard this 8th pay commission, right? ஸோ இந்த பே கமிஷனில் வரக்கூடிய சேஞ்சஸும் வந்து இட் வில் பி அப்ளிகபிள் டு தீஸ், ரைட்? ஸோ 7th பே கமிஷன் வந்து வந்ததுக்கப்புறம் இட் ஹாஸ் பீன் இம்ப்ளிமெண்டட். அதே மாதிரி 8th பே கமிஷனும் தே வில் பி அனௌன்சிங் இட் லேட்டர், ரைட்? இதோட எய்ம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவல் பென்ஷன் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து த எய்ம் ஃபார் திஸ் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம், ரைட்? ஸோ ஈக்குவல் பென்ஷன் டு மிலிட்ரி பர்சனல் ரிட்டையரிங் இன் த சேம் ரேங்க். ஒரே ரேங்க்கில் இருந்து ரிட்டையர் ஆகக்கூடிய எல்லா மிலிட்ரி பர்சனுக்கும் வந்து ஒரே விதமான பென்ஷன் போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய எய்ம், ரைட்? ஸோ வித் த சேம் லென்த் ஆஃப் சர்வீஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட். அவங்க டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் என்ன வேணால் இருந்துட்டு போகலாம், பட் அவங்களுக்கு ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸ் அண்டு ஒரே ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரே பென்ஷன் கொடுக்குறது தான் வந்து திஸ் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம், ரைட்? ஸோ இது யாருக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது? இதோடைய பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னா பென்ஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃப்ரம் தி ஆர்ம்டு சர்வீசஸ், அதே மாதிரி அவங்க ஃபேமிலி. ஸோ பென்ஷனர்ஸ் அண்ட் ஃபேமிலி பென்ஷன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அவங்க தான் இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீமுடைய பெனிஃபிஷியரிஸ், ரைட்? அண்ட் எஸ் பெனிஃபிஷியரிஸ் இங்கே தனியாகவும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரிட்டையர்ட் ஆர்மி மேன், அதே மாதிரி ஃபேமிலி பென்ஷனர்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாரில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு போய் சேர்றதா வந்து ஃபேமிலி பென்ஷனர்ஸ். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி ஒரு வாரில் வந்து ஒரு ஆர்ம்டு பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் ஆர்மி பர்சன் வந்து டிசேபிள்ட் ஆகிடுறாங்க, விச் மீன்ஸ் லைக் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆகிடுறாங்க. இட் இஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட், ரைட்? ஸோ அவங்களுமே வந்து தே வில் பி கம்மிங் இன் டு திஸ் ஃபேமிலி பென்ஷனர்ஸ், ரைட்? ஸோ இவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறதா இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம், ரைட்? ஸோ இதுக்கு யார் அப்ளிகபிள் அப்படின்னா இந்த பிளான் உள்ள வரதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிருப்பாங்க இல்லையா, தே ஆர் அப்ளிகபிள் டு திஸ் one rank one pension scheme, right? And next thing is that yes, this program is implemented on 7th November 2015. Sorry, I said 2014 earlier. It is 2015. But அவங்களுக்கு benefit எப்போ வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னா from July 2014, right? So யூனிஃபார்ம் பென்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் அவங்க எல்லாத்துக்குமே போய் சேர்றது தான் நமக்கு இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன். தட் இஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனல் ரிட்டையரிங் இன் த சேம் ரேங்க் வித் சேம் லென்த் ஆஃப் சர்வீஸ், ரைட்? அண்ட் இது எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா பண்ணப்படுது அப்படின்னா லைக் இப்போ இருக்கக்கூடிய இப்போ ரிட்டையர் ஆவாங்க இல்லையா, அந்த அவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, தட் பாஸ்ட் ரிட்டையரீஸ், அவங்களுக்கும் இப்போ கரண்ட்டாக ரிட்டையர் ஆனவங்களுக்கும் ஒரே மாதிரியான பென்ஷன் கொடுக்கணும். லைக் அதாவது அவங்களுடைய கேப்பை வந்து கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன், ரைட்? அண்ட் ஆல்மோஸ்ட் இதோடைய பெனிஃபிஷியரிஸோட நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 25.4 lakh, right? So இவ்வளோ பேர் வந்து they are benefiting by this one rank one pension, right? And these are the details I need to mention under one rank one pension. Thank you.